ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை அவரும் இந்த கால வேளையிலே வாழ்த்துகிறேன். இன்று நாம் தியானிக்கக்கூடிய தேவ வார்த்தையானது சங்கீதம் 86:13. நீர் எனக்கு பாராட்டின உமது கிருபை பெரியது, என் ஆத்துமாவை தாழ்ந்த பள்ளத்தாக்குகளிலிருந்து தப்புவித்தீர். ஆம், என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு மனிதனின் வாழ்க்கையிலும் நம்பிக்கையற்ற தருணங்கள் கண்டிப்பாக வரும். சிலர் கடன் சுமைகள், சிலர் நோய்கள், சிலர் குடும்ப பிரச்சனைகள், சிலர் மனவேதனையுடன் தாழ்ந்து போன நிலையில் அனுபவிக்கும் நிலையானது கண்டிப்பாக வரும். அதே நேரத்தில் தாவீது சொல்லும் ஒரு வார்த்தையானது, தேவனுடைய கிருபை மனிதனின் தகுதியை பார்த்து செயல்படுவதல்ல, அவருடைய அன்பை பார்த்து செயல்படுகிறது. ஒரு ஆழமான கிணற்றில் விழுந்த மனிதன் தன்னால் மேலே வர முடியாமல் பயந்து கொண்டிருக்கும் வேளையில் வெளியிலிருந்து யாராவது ஒருவர் அவரை காப்பாற்ற கயிறை கொண்டு இழுத்தால் அவன் காப்பாற்றப்படுவான். அதுபோல பாவம், பயம், தோல்வி, மனசோர்வு ஆகியவற்றில் அழிந்து விழுந்து மனிதர்கள் மேலே தூக்குவது தேவனுடைய கிருபை மட்டுமே. அன்பானவர்களே, இன்றைய உலகத்தில் பலர் வெளியில் சிரிக்கிறார்கள், உள்ளத்தில் போராடி கொண்டிருக்கிறார்கள். என் வாழ்க்கைக்கு இனி என்ன வழி என்று நினைப்பவர்கள் இருக்கின்றார்கள். ஆனால் இந்த வசனம் நமக்கு ஒரு பெரிய உண்மையை நினைவூட்டுகிறது. தேவன் நம்மை கைவிடுவதில்லை. அவர் தாழ்ந்த நிலையில் இருந்த நம்மை உயர்த்துகிற தேவனாயிருக்கிறார். நேற்று வரை தோல்வியாக இருக்கலாம், இன்று தேவனுடைய கிருபை புதிய தொடக்கத்தை அளிக்க முடியும். நேற்று வரை கண்ணீரோடு இருக்கலாம், இன்று அவர் சந்தோஷத்தை தர முடியும். நேற்று வரை இருள் சூழ்ந்த நிலையில் இருக்கலாம், இன்று அவர் ஒளி தர முடியும். உங்கள் வாழ்க்கையில் இவ்வளவு கடினமான நிலை இருந்தாலும் தேவனுடைய கிருபை அதை விட பெரியது. அவர் உங்களை உயர்த்தவும் காக்கவும் புதிய நம்பிக்கையும் தர வல்லவராயிருக்கிறார். தேவன் பாராட்டின நன்மைக்காக, கிருபைக்காக தேவனை நோக்கி நாம் பார்க்கும்போது தேவன் நம்மை தாழ்மையிலிருந்து உயர்த்துகிற தேவனாயிருக்கிறார். சிங்காசனத்திலே வைக்கிற தேவனாயிருக்கிறார். நம்முடைய ஆசைகளை நிறைவேற்றுகிற தேவனாயிருக்கிறார். நம் விருப்பங்களை நிறைவேற்றுகிற தேவனாயிருக்கிறார். தேவனை நோக்கி, அவர் கிருபையை நோக்கி நாம் பார்க்கும்போது தாழ்மையில் இருந்த நம்மை உயர்த்துகிற தேவனாயிருக்கிறார். அந்த கிருபை உங்களை இன்று உயர்த்தும், உங்கள் குடும்பத்தை உயர்த்தும். நினைக்கும் எல்லா காரியங்களிலும் ஒரு உயர்வை அந்த கிருபை இந்த நாளிலும் உங்களுக்கு தந்து உங்களை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. God bless you.